ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரோட்டுக்கடை வெங்காய கார சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 8-10 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இட்லி, தோசை, பணியாரம்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. இதோடவே 5-6 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4 பேர் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இதோடவே சின்னதாக ஒரு அரை லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம், பூண்டு, புளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் சம அளவில் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரம் சாஃப்ட் ஆகிடும். இப்போ வெங்காய தக்காளியை நல்லா வதக்கிட்டேங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க. இரும்பு சட்டி இருந்தால் இரும்பு சட்டியில் வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நான்ஸ்டிக் பேனாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் இரும்பு சட்டியில் செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வெங்காய கார சட்னியை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இட்லி, தோசை, பணியாரத்தோடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இது காரம் அடிக்காது, அதிகமாக காரம் இருக்காது. தாளிப்புக்காக மட்டும்தான் மிளகாய் சேர்த்துருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்போடையே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை சேர்த்துக்கலாம். சட்னியை சேர்த்து 1 நிமிஷம் போல் அந்த பேனில் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நான் இரும்பு ஸ்கில்லட் யூஸ் பண்ணியிருக்கிறனால கெட்டியாக இருக்குது, அதனால ஸ்டவ்வை அணைச்சிட்டேன். நீங்கள் லேசான கடாய் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரை அலசி நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான ரோட்டுக்கடை வெங்காய கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இட்லி, தோசை, பணியாரம்னு எல்லாத்தோடையும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செய்யறதும் ஈஸி தான். ஒரு 8-10 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இதே போல் வெங்காய கார சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.